இந்த வீடியோவில் 2024 2 MCQ ஃபிசிக்ஸில் உள்ள கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு அளவீட்டு திட்டத்துக்குள்ள உள்ள கேள்வி தான். ஒன்று வந்து ஒரு வேர்னியர் இடுக்கியில பிரதான அளவிடையினுடைய 1 சென்டிமீட்டர்ல 20 பிரிவுகள் உள்ளன. பிரதான அளவிடையினுடைய 19 பிரிவுகள் உபபிரிவுகளினுடைய நீளம் 20 வேர்னியர் அளவிடை பிரிவுகளாக சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த இடுக்கியினுடைய இழிவெண்ணிக்கை யாருன்னு கேட்குறாங்க. இது சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. பெருசாக நாங்கள் திங்க் பண்ணுறது கொண்டும் இல்லை. என்னென்னு சொன்னால் வேர்னியரை பற்றி தெரியும். வேர்னியரை பற்றி எங்களுக்கு தெரியும். வேர்னியர் அளவுடைய பொறுத்தவரையில் இப்படி தான் வேர்னியர் இடுக்கி இருக்கும். வேர்னியர் இடுக்கியும் பார்க்கலாம். நாங்கள் வேறு வேறு வேர்னியர் அளவுடை திட்டத்தின் வேர்னியர் அளவுடையையும் பார்க்கலாம். இது இதண்ட பிரதான அளவுடையாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இது வந்து என்னவா இருக்கும், எங்களுக்கு வேர்னியர் அளவுடையாக இருக்கும். வேர்னியர் அளவுடையாக இருக்கும். ரைட். இப்போ உண்மையிலே இதை இழிவெண்ணிக்கை இப்படியான வேர்னியர் இடுக்கியை பொறுத்தவரை இழிவெண்ணிக்கை நாங்கள் பார்க்குறதுக்கு இதான் நாங்கள் யூஸ் பண்ணுற சமன்பாடு. என்னென்னு சொன்னால் இழிவெண்ணிக்கை சமன் ஒரு பிரதான அளவுடையினுடைய அளவு செய்ய, அதாவது பிரதான அளவுடையினுடைய அளவு செய்ய, அதாவது ஒரு பிரதான அளவிடையின் அளவு செய்ய ஒரு வேர்னியர் அளவிடையின் அளவை இப்படித்தான் ஈஸியாக எழுதுவாங்க. ஒரு எம் செய்ய ஒரு வி. நாங்கள் ஒரு எம் எவ்வளவு ஒரு வி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்னா சரி. இப்போ மொத்தமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 1 சென்டிமீட்டர் வந்து 20 உபபிரிவுகள் வந்து பிரதான அளவிட இருக்கு. அப்போ 1 சென்டிமீட்டர்ல 20 உபபிரிவுகள் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா ஒரு பிரதான அளவுடைய அளவு வந்து 1 சென்டிமீட்டர் நாங்கள் 20 பிரிக்கிறோம். பிறகு என்ன நடக்குன்னு சொன்னா அடுத்தது வந்து ஒரு வேர்னியர் அளவிட வேணும். ஒரு வேர்னியர் அளவிட எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஒட்டுமொத்தமா ஒரு வேர்னியர் அளவு 19 பிரிவுகள் வந்து இந்த நீளம் 20 வேர்னியர்களாக இருக்குது. 19 பிரிவு நீளம் வந்து 20 வேர்னியர், 19 பிரதான பிரிவுடைய நீளம் எவ்வளோன்னு பார்க்கணும். இது ஒரு வேர்னியர் நீளம் வேண்டா. இதை நாங்கள் என்ன செய்யணும், 19ஆல முதல்ல பெருக்கணும். மேலேயே என்ன நடக்க போகுதுன்னா 1/20 என்றது ஒரு வேர்னியர். ஆகவே இது என்ன 19 பிரிவுகளோட அது இருக்கிற அளவு எத்தனை 20 வேர்னியர்ல வந்து எங்களுக்கு பொருந்துது. 20 வேர்னியர்ல வந்தது எங்களுக்கு பொருந்துது. அப்போ 20 வேர்னியர்ல இருந்தா ஒரு வேர்னியர் பிரிவின் அளவு எவ்வளவு என்றதான் இந்த கருத்து. ஏன்னா இது வந்து ஒரு பிரதான அளவிடை, அந்த ஒரு பிரதான அளவிடையில 19வது பிரதான அளவிடையில இது பொருந்துது. ஆக பொருந்துனா இது 20 வேர்னியர் ஒரு வேர்னியர் அளவு எவ்வளவு, இவ்வளவுதான் விஷயம். இதை நாங்கள் பிரித்தோம்னு சொல்லிட்டோம்னா இது 0.05 என்று வரும். இதை விளத்தையும் நாங்கள் பிரித்து எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா 0.0475 என்று வரும். இப்போ இது இவ்வளவு எண்ணத்தில் இருக்க போது இவ்வளவு வந்து சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே நாம் கழிச்சு வர விட வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும், 0.0025 சென்டிமீட்டராக இருக்கும். இது என்னத்துக்கு சமனாக இருக்கும், எங்களுக்கு 0.025 மில்லிமீட்டருக்கு சமனாக. ஏன்னா விடை வந்து மில்லிமீட்டர்லாம் தந்திருக்காங்க. ஆகவே இதில் விடையை நாங்கள் நேரடியாக பார்க்கலாம். விடை வந்து எத்தனாவது விடையாக இருக்கும், ரைட், விடை வந்து முதலாவது விடையாக இருக்கும். என்ன சென்டிமீட்டரில் இருக்கணும் விட முதலாவது விடையாக இருக்கு. ஏன்னா மில்லிமீட்டர்லாம் தந்திருக்காங்க விட. அப்போ இந்த விட தான் இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். சரிதானே, ரைட்.